கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்றைய நாளின் கர்த்தருடைய வார்த்தையாக மார்க் எழுதின சுவிசேஷம் 16வது அதிகாரம் 3வது வசனம். கல்லறையின் வாசலில் இருக்கிற கல்லை நமக்காக எவன் புரட்டி தள்ளுவான் என்று ஒருவரோடொருவர் சொல்லிக் கொண்டார்கள். கல்லறையின் வாசலில் இருக்கக்கூடிய கல்லை யார் நமக்காக புரட்டுவார்கள்? காரணம் என்ன? அந்த கல் மிகவும் பெரியதாக இருந்தது. அந்த கல்லை அவர்களால் புரட்ட முடியவில்லை. என்ன கருமையானவர்களை, இந்த சம்பவம் இயேசு கிறிஸ்துவனுடைய கல்லறையின் முன்பதாக நின்று கொண்டு இந்த அருமையான ஸ்திரீகள், அருமையான கர்த்தரை நேசிக்கிற இந்த அருமையான பெண்கள் நின்று சொல்லுகிற வார்த்தை தான், நமக்காக யார் இந்த கல்லை புரட்டி தள்ளுவான்? என்ன கருமையானவர்களை, இன்றும் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுது உன்னுடைய வாழ்விலும் பெரிய கல் உன்னுடைய வாழ்விலை முன்னேறி போக முடியவில்லை. ஏதோ ஒன்று தடை செய்து கொண்டிருக்கிறது. யார் இந்த கல்லை, யார் இந்த தடையை எனக்காக எடுத்து போடுவார்கள் என்று சொல்லி ஒருவேளை அநேக நண்பர்களை நாடி சென்றிருக்கலாம், அநேக மனிதர்களை நீங்கள் நாடி சென்றிருக்கலாம். என்ன கருமையான தெய்வ பிள்ளை, இந்த நாளிலும் தேவனாகிய கர்த்தர் இதோ உன் முன்பதாய் நின்று கொண்டிருக்கிறார். தடைகளை அவர் தகர்த்து போடுகிறவர். அவர் உனக்கு முன்பதாக சென்று தடைகளை அவர் உடைத்து போடுகிறவராயிருக்கிறார். அவர் உனக்கு முன்பதாக சென்று கோணலான பாதைகளை செவையாக்குகிறவர். இன்றும் உன்னுடைய வாழ்வில் முன்பதாக இருக்கக்கூடிய அந்த தடை, உனக்கு முன்பதாக இருக்கக்கூடிய கல்லை போன்ற அடைத்து நின்று கொண்டிருக்கக்கூடிய தடை, நான் எந்த காரியத்தை எடுத்தால் எனக்கு வெற்றி இல்லை, எதை செய்தாலும் தோல்வி என்று சொல்லி கலங்கி போய் இந்த வார்த்தையை கேட்கிறியோ, என்ற நாளிலே கர்த்தர் அந்த தடையை உடைப்பார், அந்த கல்லை உடைப்பார், அந்த கல்லை எடுத்து போடுவார். God will make a way for you today. என்று கர்த்தர் உனக்கு ஒரு வழியை உண்டாக்குவார். அதற்கு நாம் செய்ய வேண்டிய ஒரே காரியம் முழங்காலின் யுத்தம். முழங்காலில் நின்று அவரை நோக்கி, ஆண்டவரே, எனக்கு முன்பதாக இருக்கக்கூடிய இந்த கல் அகற்றப்பட வேண்டும், எனக்கு முன்பதாக இருக்கக்கூடிய அந்த தடை மாற வேண்டும். ஆண்டவரே, முன்னேற முடியலை, எதை தொட்டாலும் தடை, எதை தொட்டாலும் ஃபெயிலியர், எதுலையும் எனக்கு முன்னேற்றமே இல்லை என்று சொல்லி கலங்கி போய் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவரை முழங்காலின் யுத்தத்தில் நிற்கும் பொழுது கர்த்தர் காரியங்களை நீர் வாய்க்க பண்ணுவீர். தடைகள் மாறும், தோல்விகள் வெற்றியாக மாறும். எந்தெந்த இடத்துல இனி வெற்றி இல்லை என்று சொல்லி மனிதர்கள் சொன்னார்களோ, இன்று கர்த்தர் அதை மாற்றுவார். முழங்காலில் நின்று ஆண்டவரை நோக்கி கூப்பிடலாமா? எங்கள் அன்பின் ஆண்டவரை, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல காலை வேளைக்காக நன்றி அப்பா. யார் எனக்காக இந்த கடினமான பாதையிலே முன்பதாக சென்று இந்த தடையை எடுத்து போடுவார்கள்? கல் அடைக்கப்பட்டு இருக்கிறது, என்னால் முன்னால் போக முடியலை, பூட்டப்பட்ட கதவுகள், அடைக்கப்பட்ட கதவுகளின் முன்பதாய் நிற்கிறேன் என்று சொல்லி கண்ணீரோடு போராடுகிற ஒவ்வொருவர் மேலையும் என் ஆண்டவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமை இறங்கட்டும். ஆண்டவரே, நீர் உம்மை நோக்கி கூப்பிடுகிறவர்களுக்கு விடுதலை கொடுக்கிற கர்த்தர். என்ன நாளிலே கூப்பிடுகிற ஒவ்வொருவரையும் நீர் விடுவிக்கிற தயவிற்காய் ஸ்தோத்திரம். ஆசீர்வதியும், மேன்மைப்படுத்தும். இயேசுவின்